அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்க்க போறோம். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா, யூனிட் 1ல பேசிக் நம்பர் தியரிலேருந்து கேட்குற கொஷின்ஸ் வரும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, கான்கரன்ஸ் அண்ட் சொல்யூஷன் ஆஃப் கான்கரன்ஸ் இதை வச்சு பார்க்க போகிறோம். ஓகே. ஆக்சுவலாக இந்த வீடியோ கொடுக்கறதுக்கு ரீசன் என்னன்னா, எஸ்டர்டே ஒருத்தர் புக் ரிசீவ் பண்ணவங்க ஒரு சில டவுட் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய ஒரு புக்லெட் பார்க்குறீங்க, உங்களுக்கு அந்த புக்லெட்டில் என்ன டவுட் வருது அப்படின்னா, அந்த புக்லெட் கான்செப்ட் புரியல அப்படின்னாவே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் அந்த வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே. ஸோ இப்போ வந்து கான்கரன்ஸ் அண்ட் சொல்யூஷன் ஆஃப் த கான்கரன்ஸ் பார்க்க போகிறோம். இது வந்து யூனிட் 1. ஸோ அல்ஜிப்ரா இருக்கு இல்லைங்களா, யூனிட் 1 அல்ஜிப்ரா அண்ட் ட்ரிக்னாமெட்ரி, அந்த யூனிட் 1க்கான கொஷின்ஸ் இது. ஓகே ஃபைன். ஜென்ரலாக கான்கரன்ஸ் மாடலோ என்னன்றதை பார்ப்போம். Let a, b belongs to integer and n belongs to natural number. We say that a is concurrent to b modulo n அப்படின்னா if n divides a minus br, அதாவது a is concurrent to b mod n அப்படின்னா then n divides a minus br. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். 5 is concurrent to 1 mod 4 எடுத்துக்கும். 5 is concurrent to 1 mod 4 அப்படின்னா ஸோ 4 divides b minus a, அப்போ என்ன ஆகும், 1 minus 5 minus 1 அப்படின்னு என்ன கிடைக்கும், 4. இப்போ 4 divides 4. இதுக்கு தான் ரீசன். ஸோ 2 இன்டிஜர் எடுக்கிறீங்க. ஓகே, 2 இன்டிஜர் இருக்கீங்க and n belongs to natural number கன்சிடர் பண்றீங்க. we say that a is concurrent to b modulo n அப்படின்னா if இந்த n இருக்கு பாருங்க, ஸோ இந்த n which divides a minus b, நோட்டேஷன் இப்படி கொடுப்பாங்க. ஸோ a is concurrent to b mod n னா இதான் நோட்டேஷன். ஓகே ஃபைன். ஸோ இப்போ கான்கரன்ஸ்னா உங்களுக்கு புரியுதில்ல, ஜஸ்ட் நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள் நான் கொடுத்த ஐடியாவை. ஓகே, அப்போ தான் அது கான்கரன்ஸ் நடக்குதுன்னு அர்த்தம். ஸோ 2 எலமெண்ட்டை வந்து கான்கரண்ட் பண்ணுறீங்க மாடுலோ பை n அப்படின்னா ஸோ n டிவைட்ஸ் a minus b அர்த்தம் இந்த இடத்துல. ஓகே, நெக்ஸ்ட் பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கான்கரன்ஸ் பார்த்துருவோம். சப்போஸ் இஃப் a is concurrent to b mod n இருக்கு, c is concurrent to d mod n இருக்கு அப்படின்னா ஸோ a plus c வந்து concurrent to b plus d mod n, அதே போல் a minus c concurrent to b minus d mod n, அதே போல் ac concurrent to bd mod n, a power k concurrent to b power k mod n for k belongs to a. ஓகே, ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கிங்க. இது எல்லாமே ட்ரூ எப்போ இந்த 2 கான்கரண்ட்டும் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா, a is concurrent to b mod n இருக்கு, c is concurrent to d mod n இருக்கு அப்படின்னா இந்த 4 ப்ராப்பர்ட்டியுமே உங்களுக்கு ட்ரூ. ஓகே, நெக்ஸ்ட் வாட் இஸ் லீனியர் கான்கரன்ஸ்? லீனியர் கான்கரன்ஸ் பாருங்க. the concurrence of the form ax concurrent to b mod n is called linear concurrence. ஸோ இதுக்கு தான் நம்ம சொல்யூஷன் தேடுவோம். இந்த லீனியர் கான்கரன்ஸ்க்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், சொல்யூஷன் தேட போகிறோம். ஸோ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் த சொல்யூஷன் பார்க்க போகிறோம். the linear concurrence ax concurrent to b mod n as a solution if only if gcd of இந்த gcd of a, n divides br. ஓகே, இப்போ 3x concurrent to 2 mod 4 வச்சுப்போம். ஓகே, இதுக்கு சொல்யூஷன் whether this concurrence as a solution அப்படின்னு நீங்கள் செக் பண்ண போறீங்க அப்படின்னா gcd of 3, 4 பார்க்குறீங்க. இது எதை டிவைட் பண்ணும், 2வை டிவைட் பண்ணணும். அதான சொல்லிட்டாங்க. ஸோ ax concurrent to b mod n இருந்தால் gcd of a, n divides b. ஸோ gcd of 3, 4 வேல்யூனா 1. 1 divides 2 தானே. ஓகே, ஸோ டிவைட்ஸ்னா இந்த நம்பரு இதை டிவைட் பண்ணுதுன்னு அர்த்தம், இந்த நம்பர் இந்த நம்பரை டிவைட் பண்ணுதுன்னு அர்த்தம். ஓகே, அப்போ ஒரு லீனியர் கான்கரன்ஸ்க்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த எலமெண்டோட ஜிசிடிஸ் வந்து அந்த ரிமைண்டரை டிவைட் பண்ணணும். ஓகே, இந்த பி தான் ரிமைண்டர். ஸோ எப்பவுமே இந்த பின்றது ரிமைண்டர் மாடுலோ எண்ணுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இஃப் டி ஈக்குவல் டு ஜிசிடி ஆஃப் ஏ, n then the concurrence is exactly டி இன்கான்கரன்ட் சொல்யூஷன் அர்த்தம். ஸோ அடுத்தடுத்து நான் சொல்கிறேன் அது என்னன்றது நம்ம ப்ராப்ளம் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் மெத்தட் ஆஃப் சால்விங் லீனியர் கான்கரன்ஸ் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஜிசிடியை கால்குலேட் பண்ணுறீங்க, செக் வெதர் டி டிவைட்ஸ் பின்னு செக் பண்ணுறீங்க, ரெடியூஸ் த கான்கரன்ஸ் பை டின்னு பார்க்குறீங்க, சால்விங் ஈக்குவேஷன் மல்டிபிள் பை இன்வர்ஸ். ஓகே ஃபைன். இப்போ ஒர்க்குடு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சால்வ் த கான்கரன்ஸ் 6x concurrent to 9 mod 15. அப்போ என்ன பண்ணும், ஜிசிடி ஆஃப் ஸோ 6, 15 வந்து எதை டிவைட் பண்ணணும், 9 டிவைட் பண்ணுதான்னு பார்க்கணும். ஜிசிடி ஆஃப் 6, 15 பார்த்தீங்கன்னா 3 கண்டிப்பாக செட் ஷுட் டிவைட்ஸ் 9 தான். அப்போ என்ன பண்ணுறீங்க, டி ஃபேக்டரை இதில் இருந்து ரிமூவ் பண்ணுறீங்க. அப்போது டி ஃபேக்டர்னா நமக்கு 3 ரிமூவ் பண்ணால் 2x concurrent to 3 mod 15. ஓகே,
ஸோ அப்போ இது மாடுலோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா காமனாக இருக்கும். 3x கான்குரண்ட் 3 மாடு 5ன்னு போட்டுக்கலாம். ஏன்னா ஜிசிடி தான் டோட்டலாகவே. அப்படின்னும் போது 2x கான்குரண்ட் 3 மாடு 5 போடுறீங்க. ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா இதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கும். எக்ஸ் யாருன்னு பார்க்க போறோம். இப்போ 2x கான்குரண்ட் 3 மாடு 5 இது இருக்கு. ஏன்னா ஃபேக்டர்ஸ் வந்து 3ஆல டிவைட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? இப்போ மாடுலோ 5ல 2 ஓட இன்வெர்ஸ் யாருன்னு பார்க்கணும். மாடுலோ 5ல 2 ஓட இன்வெர்ஸ் யாரு அப்படின்னு பார்க்கணும். இப்போ மாடுலோ 5 உடைய எலமெண்ட்ஸ்லாம் யாரா இருப்பாங்க பாருங்க. 0 1 2 3 4 5 4 மட்டும்தான் இல்லையா? மாடுலோ 5 பார்க்குறீங்க. 2க்கு இன்வெர்ஸ் எலமெண்ட் பாருங்க. நமக்கு என்ன கிடைக்கும்? 2 × 3 2 3s are 6 மாடுலோ 5 பார்த்தீங்கன்னா நமக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்கும்? 1 வரும். ஸோ 1 வந்தா இன்வெர்ஸ்னு அர்த்தம். ஒரு எலமெண்ட்டோடைய மல்டிப்ளிகேட் இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறீங்க வித் ரெஸ்பெக்ட் டு த மாடுலோ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ரிமைண்டர் 1 வரும். ஓகே, அப்போ 2 and 3 ஆர் 6 வரும். ஸோ 6 மாடுலோ 5 பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் என்ன கிடைக்கும்? 1 வரும். ஸோ வேற எதுவும் நம்மளால சொல்ல முடியாது. ஓகே, அப்போ நான் எந்த ஃபேக்டர்ஸால இதை மல்டிபிள் பண்ணா போதும்? 3ஆல மல்டிபிள் பண்ணுங்களேன். ஸோ 6x கான்குரண்ட் 9 மாடு 5 வருமா? ஓகே, ஜஸ்ட் இன்வெர்ஸ் எலமெண்டால மல்டிபிள் பண்றீங்க. அப்போ என்ன நடக்குது? x is concurrent to ஏன்னா ரிமைண்டர் 1 வந்து x is concurrent to 4 mod 5 வந்து. ஓகே, x is concurrent to 4 mod 5. அப்போ இப்போ சொல்யூஷன்ஸை நம்ம பிக் பண்ணணும். யாரெல்லாம் சொல்யூஷனாக வரலாம்? ஒன்ஸ் இந்த 4 கிடைச்சா இது கூட 5 ஆட் பண்ணுங்க. அப்போ என்ன கிடைக்கும்? 9 வரும். இது கூட 5 ஆட் பண்ணுங்க, 14 வரும். அப்போ மாடுலோ 5க்கு சொல்யூஷன்ஸ் யாரு? x equal to 4 9 14. ஓகே, ஸோ அப் டு நம்ம இது வரைக்கும் போகணும் அப்படின்னா இந்த மாடுலோ 15 வரைக்கும் நீங்கள் வரையும். ஓகே, ஸோ அவ்வளோதாங்க. புரிதல்ல? ஃபஸ்ட்டு வந்து ஜிசிடியை கம்ப்ளீட் பண்ணுறீங்க. அந்த ஜிசிடி வந்து பிஏ டிவைட் பண்ணதான்னு பார்க்குறீங்க. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா கான்ஃபிடன்ஸை ரெடியூஸ் பண்ணுறீங்க டிவைடிங் டிஆல. அப்புறம் இன்வெர்ஸ் மல்டிபிகேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுறோம். இன்வெர்ஸ் மல்டிபிகேஷன் எங்கே யூஸ் ஆகுது? இதை பாருங்கள். இப்போ 2s கான்குரண்ட் 3 மாடு 5 இருந்தால் ஸோ 2 ஓடைய இன்வெர்ஸ் எலமெண்ட்டை தூக்குறோம். இந்த எக்ஸ் மட்டும் தான், இந்த எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 2 ஓடைய இன்வெர்ஸ் எலமெண்ட் தூக்கி வேலையை முடிச்சிடுறோம். ஓகே, ஃபைன். அடுத்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் பார்ப்போம். The concurrent 7x concurrent to 1 mod 26 as a solution or no solution, exactly 2 solution 1 solution ஆனு பார்க்க போறோம். ஸோ ஜிசிடி 1 வருதா பார்க்கணும் இல்லைங்களா? ஸோ ஜிசிடி ஆஃப் 26,7 வந்து டிவைட்ஸ் வந்து 1 வரணும். இப்போ 1 டிவைட்ஸ் 1 தான். இப்போ எத்தனை சொல்யூஷன் இருக்கும்? யூனிக் சொல்யூஷன் தான். இந்த ஜிசிடி கவுண்ட் தான் சொல்யூஷன். ஸோ ஏற்கனவே ஜிசிடி நமக்கு என்ன வந்தது? 3 வந்ததா? அப்போ 3 சொல்யூஷன்ஸ் நமக்கு இருக்கும் பாருங்க. 4 9 14. ஓகே, நெக்ஸ்ட் த நம்பர் ஆஃப் சொல்யூஷன் ஆஃப் த கான்கரன்ஸ் ஜிசிடி தான் பார்க்கணும். 12,20 ஓட ஜிசிடி பார்க்குறீங்க. ஸோ ஜிசிடி ஆஃப் 12,20 எதை டிவைட் பண்ணும்? 8 டிவைட் பண்ணும். இதோட ஜிசிடி நமக்கு என்னது? கிரேட்டஸ்ட் காமன் டிவைஸ் 4. அப்போ 4 வந்து என்ன பண்ணும்? 8 டிவைட் பண்ணும். அப்போ எத்தனை சொல்யூஷன் இருக்கும்? 4 சொல்யூஷன் இருக்கும். சிம்பிள். அடுத்து எது ட்ரூன்னு கேட்குறேன். ஏ இஸ் கான்குரண்ட் பி மாடு என்ன இருந்தால் விச் ஒன் இஸ் ட்ரூ? ஏ ஸ்கொயர் கான்குரண்ட் பி ஸ்கொயர். இந்த பவர் எவ்வளோ வேணா இன்னைக்கு பாசிட்டிவ் இன்டிஜரை பவர் ரைஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஏ ஸ்கொயர் கான்குரண்ட் டு பி ஸ்கொயர் மாடு என்னன்றது தான் கரெக்ட். நெக்ஸ்ட் the concurrence 10x concurrent to 5 mod as a solution no solution ஆனு பார்க்குறோம். ஸோ ஜிசிடி ஆஃப் 10,15 பார்க்குறீங்க. இது எதை டிவைட் பண்ணும்? 5 டிவைட் பண்ணும். 5 டிவைட்ஸ் 5 தான். ஸோ இது நடக்குது. அப்போது உங்களுக்கு யூனிக் சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ எத்தனை சொல்யூஷன்ன்றது பாசிபிலிட்டிஸ் பார்ப்போம். 15 வரைக்குமே 5 10 15. இல்லை ஜிசிடி கூட நீங்கள் ஆட் பண்ணுறீங்க சொல்யூஷன். ஸோ மாடலில் 15 வரைக்கும் நீங்கள் போடுறீங்க. அப்போ 5 10 15. ஸோ எத்தனை சொல்யூஷன்? 3 சொல்யூஷன். ஓகே, நெக்ஸ்ட் if A is concurrent to B mod என்ன இருந்தால் as a solution then என்னவா இருக்கும் அப்படின்னா GCD of A, n divides Bன்றது கரெக்ட். அவ்வளோதான். ஸோ இப்போ கான்ஃபரன்ஸ் புரியுது இல்லை? ஸோ கான்ஃபரன்ஸ்னால் ரிமைண்டர் நீங்கள் யூஸ் பண்ணி போடுறது தான். இதை வச்சு நிறையா ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ அடுத்தடுத்து நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஆய்லர் ஃபீ ஃபங்க்ஷனு, அதுக்கப்புறம் ஃபெர்மாஸ் தியரம் இதனுடைய அப்ளிகேஷன்ஸை நம்ம பார்ப்போம். ஓகே, ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.